பகுதிக்கு தள்ளுகிறது. அந்த பகுதியில் காற்றுடன் எரிபொருள் கலக்கப்பட்டு ஸ்பார்க் பிளக் மூலம் எரிய வைக்கப்படுகிறது. எரியூட்டப்பட்ட காற்று வெளியே வரும்போது இடையே இருக்கும் டர்பைன் பிளேடுகளை அதிவேகத்தில் சுழல வைக்கிறது. இந்த பிளேடுகளுடன் இணைக்கப்பட்டுள்ள ஷாப்ட் மூலம் முன்புறம் உள்ள ப்ரொப்பலர் பிளேடும் அதிவேகத்தில் சுழன்று மீண்டும் காற்றை உள்ளே இழுக்கிறது. இந்த செயல்முறை தொடர்ந்து ஏற்படுவதால் இந்த என்ஜின்கள் அதிக அளவு உந்து சக்தியை ஏற்படுத்துகின்றன. இந்த உந்து சக்தி விமான இறக்கையின் ஒரு மேலெழும்பும் லிப்ட் போர்ஸை ஏற்படுத்துகிறது. இதை பயன்படுத்தி விமானத்தின் பிளாப்ஸ் மற்றும் ஸ்லாப்ஸ் எனப்படும் அமைப்பு கீழ் நோக்கி காற்றை தள்ளுகிறது. இதனால் விமானம் மேல் நோக்கி பறக்கிறது. விமானத்தை திசை திருப்பும் அமைப்பு வால் பகுதியில் காணப்படும். மேலும் தரையிறங்க ஏதுவான எலிவேட்டர் எனப்படும் பகுதியும் வால் பகுதியில் தான் காணப்படும். வால் பகுதியில் இருக்கும் எலிவேட்டர் விமானம் தரையிறங்கவும் பிரேக்காகவும் பயன்படுகிறது. இவை கீழ்நோக்கி நகரும் போது விமானத்தின் முன்பகுதி கீழ்